Hi and hello, welcome to Viga, a premier institute for competitive exams and entrance exams. Today we are going to solve problems on kinematics in the topic of projectile motion. So this is our first problem. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கன்றத நம்ம இப்போ டயரமேட்டிக்காக பார்க்கலாம். ஸோ எர்த்தோடைய சர்ஃபேஸில் ஒரு பாயிண்டில் இருந்துக்கிட்டு, ஸோ இது எர்த் சர்ஃபேஸ். ஸோ ஒரு பாயிண்டில் இருந்துக்கிட்டு இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வெலாசிட்டியில் தீட்டாங்கிற ஆங்கிளில் வந்து ஒரு ப்ரொஜெக்டில் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ தீட்டாங்கிற ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ அதோடைய பார்த்து தான் நம்ம ப்ளூ லைனில் வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு பிளானட்டில் சம் பாயிண்ட்லேருந்து எர்த்தில் என்ன ஆங்கிளில் வந்து ப்ரொஜெக்டாயில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அதே ஆங்கிளில் சேம் பாத், எர்த்தில் என்ன பாத்தில் போச்சோ அதே பாத்தில் வந்து பிளானட்டோட சர்ஃபேஸ்லேயும் போகிற மாதிரி ப்ரொஜெக்டாயில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதான் இந்த டயக்ராமாக நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஆங்கிள், சேம் பாத், ஸோ அதனால் சேம் லைன் அண்ட் சேம் கலர் வந்து நான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டு ஸோ அதை வந்து யூ டேஷ்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ எர்த்துக்கும் பிளானட்டுக்கும் டிஃபரன்ஸ்க்காக யூ அண்ட் யூ டேஷ் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிள் தான் நம்ம ஸ்டெப்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது எர்த்தோடைய சர்ஃபேஸில் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஜியோட வேல்யூ. ஸோ அது கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்கலனாலும் நமக்கு அதோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம கேட்குற கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளானட்டோட சர்ஃபேஸில் என்ன வந்து ஜி டேஷோட வேல்யூ வந்து இருக்கும், அதாவது கிராவிட்டி வந்து என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ப்ரொஜெக்டர் எர்த்தோட சர்ஃபேஸில் சம் இனிஷியல் வெலாசிட்டியில் சம் ஆங்கிளில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு கிராவிட்டினால் கீழே வந்து சம் பிளேஸில் வந்து விழுந்துடும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு பிளானட்டில் எர்த்தில் என்ன ஆங்கிளில் த்ரோ பண்ணாங்களோ அதே ஆங்கிள்லையும் அதே பாத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி, ஆனால் பட் இனிஷியல் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வந்து 3 மீட்டர் பர் செகண்ட் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு த்ரோ பண்ணுறாங்க. ஸோ அப்படி த்ரோ பண்ணுற பட்சத்தில் எர்த்தோட சர்ஃபேஸில் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிராவிட்டி இருந்துச்சு அப்படின்னா பிளானட்டோட சர்ஃபேஸில் என்ன கிராவிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ வாங்க அதை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்து தான் நம்ம வந்து இப்போ முக்கியமாக நம்ம இதில் டீல் பண்ணுறோம். ஸோ இந்த பாத் வந்து ரெண்டுத்துலையுமே சேம் அப்படிங்கிறதுனால ஸோ ட்ராஜெக்ட்ரி பாத் ஈக்குவேஷனை தான் நம்ம இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வி நோ தட் the equation of trajectory is y is equal to tan theta x minus g by 2e square cos square theta x square. ஸோ இதில் நான் டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்டில் வைக்கிற டாட் இல்லை. ஸோ எக்ஸுங்கிற வேரியபிள் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வேரியபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் tan theta, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் ஜி பை 2e ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ கோஎஃபிஷியன்ட்டையும் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் வேறு டேர்ம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டாட் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து சேமாக தான் இருக்கும். எர்த்லேயும் வந்து சேமாக தான் இருக்கும், பிளானட்லேயும் வந்து சேமாக தான் இருக்கும்னு சொல்லி கிவன் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. சேம் ஆங்கிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எர்த்துக்கு நான் வந்து ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எர்த்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். பட் பிளானட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆங்கிள் அப்படிங்கிறதுனால பிளானட்டில் இருக்கிற அதே tan theta cos square thetaவோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ டிஃபர் ஆகிற வேரியபிள் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ பிளானட்டுக்கு ஜியோட வேல்யூ வந்து வேரி ஆகும், இனிஷியல் வெலாசிட்டியும் வேரி ஆகும். ஸோ அப்போ அதுதான் வந்து வேரி ஆகிற பேராமீட்டர். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதா டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணி ஜி டேஷ் அண்ட் யூ டேஷ் ஸ்கொயர் வந்து நான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ tan theta அண்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஸோ ரெண்டு பாத்துலேயுமே சேம் ஆங்கிள் சேம் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த இடத்துல ஆகிடுது. ஸோ இப்போ 2ங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து நியூமெரிக்கல் வேல்யூஸ் தான். ஸோ அது ஜென்ரலாகவே கான்ஸ்டன்ட் தான். ஸோ அப்போ அது சேமாக தான் இருக்கும். ஸோ இடத்த பொறுத்து நியூமெரிக்கல் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ ஜி பை யூ ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த டேர்ம் தான் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சேம் பாத்தை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போ அதை தான் நான் இந்த இடத்துல வந்து நம்ம லேர்ன் பண்ணுற விஷயம். ஸோ அதை லேர்ன் பண்ணுற விஷயத்தை தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஃபார் ஈக்குவல் ட்ராஜெக்டரிஸ் வித் சேம் ஆங்கிள் ஜி பை யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். இதில் வந்து நம்ம லேர்ன் பண்ணுற விஷயமும் இது தான். ஸோ இப்போ இது யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எர்த்துக்கு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ எர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஜி பை யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து சம் வேல்யூஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ அடுத்தது பிளானட்டுக்கு நம்ம அதே மாதிரி எழுதும் போது ஸோ டேஷ் யூஸ் பண்ணி ஜி டேஷ் பை யூ டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இதோடைய ரேஷியோவும் சேமாக தான் வரணும். ஜி டேஷ் பை யூ டேஷ் ஸ்கொயர் எர்த்தோடைய ரேஷியோவும் பிளானட்டோட ரெண்டுத்தோட ரேஷியோமே சேமாக தான் இருக்கும். பட் ஜியோட வேல்யூ யூவோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ இப்போ நியூமெரிக்கல் வேல்யூஸ் வச்சு இதை நான் சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ 1/2 அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ ஜி பை யூ ஸ்கொயரோட வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ 0.5.
இப்போ ஜி டேஷ் பை யூ டேஷ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா வேரி ஆகலாம். ஸோ ஜி டேஷ் வந்து கரஸ்பாண்டிங்காக 2, யூ டேஷ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4 வந்து வேரி ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா 0.5 தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி g by u square equal to constant, g dash by u dash square equal to constant. ஸோ இப்போ இந்த 0.5 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ g dash u dash ஸோ வேரி ஆனாலும் ஃபைனலாக வர ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டுமே சேம் அப்படிங்கிறதுனால ஸோ ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் நான் வந்து ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ அப்போ g by u square equal to g dash by u dash square. ஸோ இதில் இருக்கிற தெரிகிற நமக்கு நவுன் பேராமீட்டர் எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இதில் இருக்கிற அன்னோன் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஜி டேஷ். ஸோ ஜி டேஷ் வேணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஜி டேஷ் நத்திங் பட் 3.528 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. பட் ஆனால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3.5 அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டெசிமல் பாயிண்ட்ஸ்லாம் வேல்யூஸ்லாம் வந்து அவங்க நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ரவுண்ட் பண்ணால் 3.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் இன் தி ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 2x மைனஸ் 9x ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு அதோட இனிஷியல் ஆங்கிள் தீட்டா நாட் என்ன, அதோட இனிஷியல் ஸ்பீடு அதாவது யூவோட வேல்யூ தான் வந்து இனிஷியல் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு நம்ம வேரியபிளாக யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. பட் இவங்க கொஷனில் வந்து அதை v நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி v நாட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. தட் மீன்ஸ் u தான் கேட்குறாங்க. பட் நம்ம இதில் வந்து ஜியோட வேல்யூ வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் வந்து கிவனாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஜியோட வேல்யூ 9.8. ஸோ கிவன் கொஷின்லேயே 10 அப்படின்னு சொல்லியிருக்கிறதால நம்ம 10 தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் இங்கே ப்ளூ கலர் லைனில் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி இஸ் கிவன் as y equal to 2x minus 9x ஸ்கொயர். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன். y equal to tan theta x minus g by 2u square cos square theta x square. ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி ஸோ இனிஷியல் ஆங்கிள் தீட்டா நாட் அண்ட் இனிஷியல் ஸ்பீட் v நாட் தட் மீன்ஸ் u வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை நம்ம அதை எடுத்து எழுதி நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ வி கெட் tan theta equal to 2 and g by 2u square cos square theta equal to 9. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஆங்கிள். ஸோ இப்போ இந்த டேன் தீட்டாவிலேருந்து நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன் தீட்டாவில் வந்து ஆன்சர் இல்லை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸோ கொசைனில் இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் இருக்குது. ஸோ அப்போ அதனால் நம்ம இதை வந்து நம்ம கொசைன் சைனுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸோ டேன் தீட்டா இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ அதுபடி ஸோ ஆங்கிளை மார்க் பண்ணி ஸோ ஆப்போசிட் இஸ் 2 அண்ட் அட்ஜசன்ட் இஸ் 1. ஸோ இதில் வந்து பை யூசிங் பித்தாகரஸ் தேரம் ஸோ யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் தி hypotenuse value as √5. So this is the √5 is the hypotenuse value. ஸோ இப்போ இதில் இந்த வேல்யூஸ் வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா ஃப்ரம் தட் இனிஷியல் தீட்டா வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ காஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பை hypotenuse. So that is 1 by √5. So from that the initial angle is theta not equal to cos inverse of 1 by √5. ஸோ இப்போ இதில் நம்ம சைன் தீட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிடலாம். நான் ஆப்ஷனில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ்லையும் இருக்குது. ஸோ சைன் தீட்டா இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் பை hypotenuse. த தீட்டா நாட் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2 by √5. ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி v நாட். பட் இந்த வேரியபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து u. ஸோ அதனால் u ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்ம v நாட்டோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம லாஸ்ட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ u ஸ்கொயர் ஈக்குவல் டு g by 2 into 9 cos square theta. ஸோ cos square theta ஸோ முன்னாடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். cos theta is nothing but 1 by √5. ஸோ அது cos square theta சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ ஜியோட வேல்யூ 10 சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 by 9. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஸோ u is equal to 5 by 3. ஸோ தட் இஸ் நத்திங் பட் v நாட் ஈக்குவல் டு 5 by 3 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ இதில் எந்த ஆப்ஷனில் வந்து இந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அதான் ரெட் கலர் இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ தீட்டா நாட் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1 by √5 அண்ட் v நாட் ஈக்குவல் டு 5 by 3 மீட்டர் பர் செகண்ட். தட் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ மற்ற ஆப்ஷனையும் நீங்கள் கரெக்டாக கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா சியில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா தீட்டா நாட்டோட வேல்யூ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 2 by √5. ஸோ நமக்கு வந்து கரெக்டாக தீட்டா நாட்டோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸில் பாருங்கள் 2 by √5 வந்து கரெக்டாக இருக்கும். பட் v நாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 by 5 இருக்குது. பட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ 5 by 3. ஸோ ரெசிப்ரோக்கலில் வந்து ஆன்சர் இருக்குது. பட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸில் பார்க்குறப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டுங்கிற மாதிரி தெரியும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் அண்ட் v நாட்டோட வேல்யூ பார்க்குறப்ப. பட் ஆனால் இங்கே 5 by 3 தான் கரெக்டான ஆன்சர். அங்கே 3 by 5 இருக்குது. ஸோ அப்போ நம்ம
ஆன்சர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக கேர்ஃபுல்லாக நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சியில் தீட்டா நாட் வேல்யூ மட்டும் கரெக்டாக இருக்குது, வி நாட்டோட வேல்யூ தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அவர் தேர்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு ஹரிசாண்டல் ரேஞ்ச் என்ன டிஸ்டன்ஸில் போயிட்டு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுற ப்ரொஜெக்டல் வந்து விழும் அப்படிங்கிற அந்த ஆரோட வேல்யூ தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பட் நமக்கு ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சது ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆரோட டேர்ம் வந்து வர்ற மாதிரி நம்ம அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம ஆரோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ அந்த டெக்னிக் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வி நோ தட் த ஜென்ரல் ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் y is equal to tan theta x minus g by 2u square cos square theta x square. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேஞ்சுக்கான ஃபார்முலா வந்து அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி ஆர் டேர்முக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ரீஅரேஞ்ச் டு கெட் த ரேஞ்ச் ஆர். ஸோ தட் இஸ் ஆரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி. ஸோ இப்போ இந்த ட்ராஜெக்டரி ஈக்குவேஷனில் இந்த யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நம்ம அந்த டேர்மை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆருக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இப்போ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ y is equal to x tan theta. ஸோ அதாவது தட் மீன்ஸ் எக்ஸ் tan theta வந்து நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம எக்ஸ் tan theta வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 1. ஸோ மைனஸ் ஜி பை 2u ஸ்கொயர் காஸ். ஸோ செகண்ட் டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் கிட்ட tan thetaவே இல்லை. ஸோ அதனால் tan theta வந்து டினாமினேட்டரில் ஸோ எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஸோ மைனஸ் ஜி பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா tan theta. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸ் வந்து காமனாக வெளியில் போயிடுச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே உள்ளே வச்சு எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா tan thetaக்கு நமக்கு தெரியும் tan theta இஸ் நத்திங் பட் sin theta by cos theta. ஸோ அதை நான் சப்ஸ்டிட் பண்ணி ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, காஸ் தீட்டா இருக்குது. ஸோ அப்போ காஸ் தீட்டா வந்து நம்ம ஒரு காஸ் தீட்டாவை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ y is equal to x tan theta. ஸோ 1 minus g by 2e square cos theta sin theta. ஸோ இப்போ டினாமினேட்டரை பாருங்கள் 2 cos theta sin theta அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 2 cos theta sin theta இஸ் நத்திங் பட் sin 2 theta. ஸோ u ஸ்கொயர் இருக்குது, சில டேர்மே இருக்குது. ஸோ அப்போ ஜி டேர்ம் ஆர் டேர்ம் வந்து நமக்கு இதில் இருக்கிறது ஓரளவுக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம அதை தான் நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி ஸோ 2 cos theta sin theta வந்து நம்ம sin 2 theta ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஜி வந்து நியூமரேட்டரில் இருக்குது, யூ ஸ்கொயர் sin 2 theta வந்து டினாமினேட்டரில் இருக்குது. பட் ஆர் ஈக்குவேஷன் ஸோ ஆரோட ஈக்குவேஷன் பாருங்கள் அந்த ஃபார்முலாவில். ஸோ ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் sin theta வந்து நியூமரேட்டரில் இருக்குது, ஜி வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இப்போ அதை பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ மேலே ஜியை வந்து நான் இங்கே திரும்ப கீழே எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதனால் ஈக்குவேஷன் எந்த சேஞ்சஸுமே ஆகாது. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணி ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற யூ ஸ்கொயர் sin 2 theta by g இஸ் நத்திங் பட் ஆரோட வேல்யூ. ஸோ ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுதான் இந்த ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் tan theta 1 மைனஸ் எக்ஸ் பை ஆர்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா y is equal to 20x மைனஸ் 5x ஸ்கொயர் 4. ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் ஸோ 20x 1 மைனஸ் எக்ஸ் பை 4 இன்ட்டு 20 by 5. ஸோ நான் இப்போ 20x வந்து நான் காமனாக வெளில எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதில் எக்ஸ் tan theta வந்து நம்ம காமனாக வெளில எடுத்திருக்கோம். ஸோ அதனால் 20x வந்து நான் காமனாக வெளில எடுத்திருக்கேன். ஸோ வெளியில் எடுத்தால் தான் நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ மேட்ச் ஆகி ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் பை 16 வருது. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனையும் ஸோ இந்த ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து 16. So that is option C. 16 meter is the correct answer. So this is the answer. So this is our fourth problem. So இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிகளை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ சேம் பாயிண்ட் வித் சேம் ஸ்பீடில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது சேம் ரேஞ்சை வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எடுத்துக்கிற தூரம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டிகளுக்குமே சேம். ஸோ அதுதான் சேம் ரேஞ்ச் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதோடைய பாத் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை தான் மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டிகள் h1ங்கிற மேக்ஸிமம் ஹைட்லேயும் செகண்ட் பார்ட்டிகள் h2 அப்படிங்கிற மேக்ஸிமம் ஹைட்டும் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம டைரண்டிவ் அதான் இன்னும் நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது ஹரிசாண்டலாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹரிசாண்டலேருந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட்டிகளை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் வித் ஆங்கிள் தீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டாவில் வந்து நம்ம பார்ட்டிகல் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஸோ அது போயிட்டு மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுது. ஸோ அது h1ங்கிற ஹைட் நம்ம இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அது கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். ஸோ அதை வீச்சுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதுதான் ஆர்னு சொல்லி இண்டிகேட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டிகளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. பட் டிஃப்ரெண்ட் பாத் போகுது. ஸோ டிஃப்ரெண்ட் பாத் போனால் தான்
H2ங்கிற மேக்ஸிமம் ஹைட்டை வந்து ரீச் பண்ணும். ஸோ அதோடைய ஹைட் வந்து H2, பட் ஆனால் ரீச் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா சேம் பாயிண்ட். ஸோ சேம் ரேஞ்ச் அப்படிங்கிறனால சேம் பாயிண்ட் தான் போய் ரீச் பண்ணுது. ஸோ இப்போ நான் இந்த H2 வந்து நான் சைடில் இண்டிகேட் பண்ணி காமிச்சிட்டு, ஸோ ஃபஸ்ட் பார்ட்டிகளும் நான் இதில் வந்து நான் இண்டிகேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தீட்டா ஸோ அண்ட் H1 வேலையெல்லாம் இண்டிகேட் பண்ணுறேன். ஸோ இப்போ சேம் ரேஞ்சை கவர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட்டிகளை தீட்டாங்கிற ஆங்கிளை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்டிகளை 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை ப்ரொஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் சேம் ரேஞ்சை வந்து நாம் கவர் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம லேர்ன் பண்ணுற விஷயம். ஸோ சேம் ரெண்டு பார்ட்டிகளை நாம் தூக்கி எறிகிறோம் அப்படின்னா, ஸோ தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டுமே சேம் ரேஞ்சை வந்து கவர் பண்ணுது அப்படின்னா அதுக்குள்ள ஆங்கிள் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டிகள் தீட்டாங்கிற ஆங்கிளை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் பார்ட்டிகளை டெஃபினட்டாக 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை ப்ரொஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட் பார்ட்டிகள் விழுந்த அதே இடத்துலையே இந்த செகண்ட் பார்ட்டிகளும் விழும். பட் டிஃப்ரெண்ட் பாத் கூட போயிருக்கலாம். அதுதான் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்டில் சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் வந்து H1ங்கிற ஹைட்லேயும் செகண்ட் பார்ட்டிகள் வந்து H2 அப்படிங்கிற ஹைட்லேயும் போகிற மாதிரி நம்ம அதை இண்டிகேட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் மேக்ஸிமம் ஹைட் போனாலும் ஸோ அது விழற இடம் ரெண்டுமே சேமாக இருக்கிறதுக்கு அதோடைய ஆங்கிள் தான் வந்து கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டிகளுக்கு தீட்டா, செகண்ட் பார்ட்டிகளுக்கு 90 மைனஸ் தீட்டா. ஸோ இது யூஸ் பண்ணி தான் இந்த ரிலேஷன் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ வி நோ தட் ஃபார் சேம் ரேஞ்ச் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வில் பி தீட்டா அண்டு 90 மைனஸ் தீட்டா. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு. ஸோ ரேஞ்ச் ஈக்குவேஷன் r equal to u square sin 2 theta by g. ஸோ தட் இஸ் நத்திங் பட் trigonometry identity யூஸ் பண்ணி sin 2 தீட்டாவை 2 sin theta cos theta அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து H1ஓட வேல்யூ, ஸோ இதெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டிரைவ் பண்ண ஈக்குவேஷனை நான் இங்கே டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியல அப்படின்னா புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ H1 equal to u square sin square theta by 2g and H2 is nothing but u square sin square 90 minus theta divided by 2g. ஸோ சேம் ஸ்பீட் அப்படிங்கிறதுனால u வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ H1லேயும் u தான் இருக்குது, H2லேயும் u தான் இருக்குது. ஸோ ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் படி இந்த ஆங்கிள் இருந்தால் மட்டும்தான் சேம் ரேஞ்சை கவர் பண்ணும். ஸோ அதனால் ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ சைன் 90 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா. ஸோ அதனால் சைன் ஸ்கொயர் 90 மைனஸ் தீட்டாவுக்கு ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அப்போ ரேஞ்சை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் ஆரோருக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது, 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த 2 ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆர்ஸ்க்கு வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது நான் ஆஸ் யூஷுவல் அப்படியே ஸ்கொயர் பண்ணி நான் எழுதலை. ஸோ ஆஸ் இட் இஸ் யூ ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா யூ ஸ்கொயர் இன்ட்டு யூ ஸ்கொயர், 2வை ஸ்கொயர் பண்ணால் 2 இன்ட்டு 2. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நான் ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ஏன்னா H1 H2ஓட வேல்யூ நான் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணுறேன். ஏன்னா H1 H2வில் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்வால்வ் ஆகிறதுனால ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த யூ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா கூட கம்பைண்ட் ஆகும். ஸோ அனதர் யூ ஸ்கொயர் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா கூட கம்பேர் ஆகும். ஸோ அப்படி ஆனால் தான் H1 H2 வந்து கரெக்டாக நமக்கு கம்பைன் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ 2 இன்ட்டு 2 4. ஸோ அதை காமனாக வெளியில் ஃபஸ்ட் டேர்மாக எழுதியிருக்கோம். ஸோ யூ ஸ்கொயர் ஒன் ஆஃப் த யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட கம்பேர் பண்ணி டினாமினேட்டரில் ஒன் ஆஃப் த ஜியை வந்து ஒரு டேர்மாக எழுதியிருக்கோம். ஸோ அடுத்தது அனதர் யூ ஸ்கொயர் அண்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட கம்பைன் பண்ணி அனதர் டினாமினேட்டர் ஜியோட கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ 4 இன்ட்டு ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனையும் H1ல் இருக்கிற இந்த 2 ஈக்குவேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் 2 தான் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு 2 வந்து மேலேயும் கீழே நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதே மாதிரி யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை ஜி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். H2 மேக்ஸிமம் ஹைட் ஈக்குவேஷனை பாருங்கள். ஸோ அதுலேயும் டினாமினேட்டரில் 2 வந்து மிஸ் ஆகுது. ஸோ அப்போ இதில் இதுக்கு ஒரு 2 அதுக்கு ஒரு 2 டினாமினேட்டர் நியூமினேட்டரில் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டூட் ஆகிறதுக்காக கலர் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 4 இன்ட்டு 2 நம்மளே மல்டிப்ளை பண்ணால் 16. ஸோ யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g இஸ் நத்திங் பட் H1. ஸோ யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2g இஸ் நத்திங் பட் H2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 H1 H2. ஸோ இது இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் அவர் 5th ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம டயக்ராமேட்டிக்காக பார்க்கலாம். ஸோ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஆர்ட்லரி கன், அதாவது பீரங்கிலேருந்து ஒரு ஷெல்லை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம் ஆங்கிள் தீட்டாங்கிற ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ அதோட இனிஷியல் ஸ்பீடு வந்து u அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் யூங்கிற வேரியபிள் நமக்கு இதில் யூஸ் ஆக போகிறதில்ல. ஸோ இதோடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் கவர் பண்ணுற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான். ஸோ இப்போ இங்கேருந்து இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா T1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது அதே கன்னிலேருந்து அதே ஆர்ட்லரி கன் பீரங்கியிலேருந்து ஸோ இன்னொரு ஷெல்லை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க.
ஸோ அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஸோ அது ஏற்படுத்துகிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் தீட்டா. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான் சேம் ரேஞ்சை கவர் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஷெல் வந்து தீட்டாங்கிற ஆங்கிளில் நீங்கள் ஃபயர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ செகண்ட் ஷெல்லில் வந்து நீங்கள் 90 மைனஸ் தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு ப்ரொஜெக்ட் ஃபயர் பண்ணால் மட்டும்தான் சேம் ரேஞ்ச் வந்து கவர் பண்ணும். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் பேஸ் பண்ணது தான். பட் லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ஹைட்டை யூஸ் பண்ணாமல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் ஆஃப் ஃப்ளைட்டை வந்து யூஸ் பண்ணி இந்த ரிலேஷன் என்ன அப்படின்றத நம்ம கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஷெல்லை வந்து நம்ம ஃபயர் பண்ணும்போது ஸோ அது எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா T2. ஸோ அப்போ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாத்தை வந்து அது மேக் பண்ணுது. பட் ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து சேமாக இருக்குது. தட் மீன்ஸ் சேம் ரேஞ்ச் வந்து கவர் பண்ணுது. ஸோ இதான் கொஷினில் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் T1 T2 இந்த 2 டைமுக்குள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஸோ என்ன வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ the range will be same for time T1 and T2. so angles of projection will be theta and 90 minus theta. so range சேமாக இருக்குது அப்படின்னா ஆங்கிள் தான் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபயரிங்க்கு தீட்டா, செகண்ட் ஃபயரிங்க்கு 90 மைனஸ் தீட்டா. ஸோ அதுதான் தட் ஆஸ் யூஷுவல் சாரோட ஈக்குவேஷன் நான் நம்ம ஃபார்முலா வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதை ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி ஸோ 2 sin theta cos theta. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா. ஸோ இதுவும் நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ நான் டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியல அப்படின்னா புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் செகண்ட் ஃபயரிங் பார்த்தீங்கன்னா 2u sin 90 மைனஸ் தீட்டா. ஸோ T1க்கு தீட்டா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன், T2க்கு 90 மைனஸ் தீட்டா சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த ஃபயர் ஆகிற ஷெல் வந்து சேம் ரேஞ்சை வந்து கவர் பண்ணும். ஸோ இப்போ 2u cos theta பிகாஸ் sin 90 மைனஸ் தீட்டா இஸ் நத்திங் பட் cos theta. ஸோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணி 2u cos theta by g. ஸோ இப்போ இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா T1 T2. ஸோ ப்ராடக்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 2u sin theta by g 2u cos theta by g. ஸோ நம்ம இது மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நியூமினேட்டரில் ஒரு 2 தான் இருக்குது. பட் இந்த இடத்துல 2 2 இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த 2 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அதை நம்ம ஃப்ரண்ட்டில் எட்டு வந்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஆரோட ஃபார்முலாவில் ஒரு ஜி தான் இருக்குது. பட் T1 T2 ப்ராடக்ட் பண்ணும்போது 2 ஜி இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஜி வந்து நம்ம காமனாக நம்ம ஃபஸ்ட் டேர்ம் எடுத்து வந்துடலாம். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/g எக்ஸ்ட்ரா இருக்கிற டேர்ம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா u ஸ்கொயர் பண்ணி u ஸ்கொயர். ஸோ ரிமைனிங் ஒன் ஆஃப் த 2 சரி sin theta cos theta டிவைடட் பை g. திஸ் இஸ் நத்திங் பட் r. ஸோ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி 2/g மல்டிப்ளிகேஷன் வித் r. ஸோ தட் இஸ் நத்திங் பட் T1 T2 ஈக்குவல் டு 2r/g. ஸோ இதோடைய ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி 2r/g இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Thanks for watching and share it with your friends and subscribe our channel for more videos.